நாகா அஸ்வின் டைரக்ஷன்ல பிரபாஸ், தீபிகா படுகோன், டிஷா பாட்னி, அமிதாப் பச்சன், உலக நாயகன் கமல்ஹாசன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் கல்கி. இந்த படத்தை எஸ்டர்டே தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கல்கி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கல்கி படம் தமிழ் டப்பிங்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கல்கி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கலாம். இந்த படத்தோட வில்லனான உலக நாயகன் கமல்ஹாசன் சுப்ரீம் எஸ்கினா வராரு. இவருக்கு கிட்டத்தட்ட 200 வயசு மேலே இருக்கும். இவரு ஏலியன் மாதிரி இருக்காரு. ஆனால் இவருக்கு எப்படி உயிர் வருதுன்னா, ப்ரெக்னென்ட் லேடிகள் இருந்து அந்த சீரம் ஒன்று எடுத்து இந்த சுப்ரீம் எஸ்கின்க்கு போடுறாங்க. அதனால இவரோட இளமை திரும்புது. அந்த மாதிரி அந்த ப்ரெக்னென்ட் லேடியாக வந்து நம்ம தீபிகா படுகோன் மாட்டிக்கிறாங்க. ஒரு வழியா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக அவங்கள நம்ம அமிதாப் பச்சன் காப்பாற்ற பார்க்குறாரு. அதே மாதிரி இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்கிற பிரபாஸ், இவரு தீபிகா படுகோனை அந்த சுப்ரீம் எஸ்கின் கிட்ட கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. அமிதாப் பச்சன் ஏன் தீபிகா படுகோனை காப்பாற்றணும், பிரபாஸ் ஹீரோன்னு சொல்லப்படுறாரு. ஆனால் ஏன் வில்லன்களை கொண்டு போயிட்டு தீபிகா படுகோனை விட பார்க்குறாரு? இதுக்கான கேள்விதான் இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா இந்த படத்தோட மேக்கிங், விஎஃப்எக்ஸ், விஷுவல் தான். மேக்கிங் ஹாலிவுட் படத்துக்கே டஃப் தர மாதிரி இருக்கு. விஷுவல் வேற லெவலில் இருக்கு. விஎஃப்எக்ஸ் எல்லாமே தரமாக பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாலேயே இது வரைக்கும் விஎஃப்எக்ஸில் பெஸ்ட்டாக வந்திருக்கிற படம் இந்த கல்கி படம் தான். அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோன்னு என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது அமிதாப் பச்சனை தான் சொல்லுவேன். இந்த படத்தில் 8 அடி பயங்கரமான ஹீரோவா காமிச்சிருக்காரு நம்ம அமிதாப் பச்சன். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் தீபிகா படுகோன் டீசெண்டாக நடிச்சிருந்தாங்க. பிரபாஸ் அங்கங்கே கிரிஞ்சுத்தனமாக பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு பிரபாஸ் கேரக்டர் பிடிக்கல. ஆனால் கிளைமேக்ஸில் நல்லாவே பண்ணியிருந்தாரு பிரபாஸ். செகண்ட் பார்ட்டில் சூப்பராக பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நிமிஷம் தான் வருவார். அந்த 2 நிமிஷமும் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே செகண்ட் ஹாஃப்லாம் செம்ம என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே என்ன தாண்டா படம் இதுன்ற அளவுக்கு போயிருச்சு. குறிப்பாக பிரபாஸோட இன்ட்ரோ ஃபைட்டு 20 நிமிஷத்துக்கு மேலே வரும். அந்த 20 நிமிஷமும் போர் அடிக்கும். அதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் புஜின்னு ஒரு குரலை கொடுத்துருப்பாங்க. அவங்க அங்கங்கே நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் டப்பிங் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பிஜிஎம் ரொம்பவே நல்லா இருந்தது. சாங்ஸ் கொஞ்சம் ஓகேவா இருந்தது. குறிப்பாக இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வேற லெவலில் இருந்தது. ஒரு விஎஃப்எக்ஸ், விஷுவலு, மேக்கிங் எல்லாத்துலேயும் தரமாக பண்ணிட்டு, குறிப்பாக லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வேற லெவலில் ஃபைட்டு வச்சுட்டு எல்லாமே செம்மையாக பண்ணிட்டாங்க இந்த கல்கி படத்தில். குறிப்பாக கல்கி படத்தோட எண்டு கார்டு ஒரு சீன் வரும். அந்த சீன் பார்த்த எல்லாருமே வேற லெவல் கூஸ் பம்ப்ஸில் ஆகியிருப்பாங்க. குறிப்பாக நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எல்லாமே ரொம்பவே கூஸ் பம்ப்ஸ் ஆகியிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய சர்ப்ரைசிங்கான கேமியோஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையில்லாத கேமியோ மாதிரி தான் இருந்துச்சு. டோட்டலாக இந்த கல்கி படம் எப்படி தான்ப்பா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நீங்கள் தாக்கு பிடிச்சு பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃப் இந்த படம் செம்மையாக என்கேஜிங்காக போகும். கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். விஷுவல் மற்றும் விஎஃப்எக்ஸ்க்காகவே இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த கல்கி படத்துக்கு சினிமா ரசிகன் தர ரேட்டிங் 5க்கு 3.5 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் இந்த கல்கி 2898 AD படம். கல்கி பார்ட் 2க்காக நான் மரண வெயிட்டிங்.